அஸ்ஸலாமு அலைக்கும் இனிய நண்பர்களே, நாம் அனைவரும் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஹைல் நிலையில், அதாவது மாதவிடாய் காலத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமான்றதை பத்தி தாங்க விளக்கமா இந்த பதிவுல பார்க்க போறோம். ஹைல் நிலையில் கணவன் மனைவி உடல் உறவுன்றது அல்லாஹ்விடத்தில் மிகவும் பாவத்திற்குரிய விஷயம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக ஹைல் நிலையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லையா? ஆனா சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைல் நிலையில் மாதவிடாய் நின்ற பிறகு, அதாவது ப்ளீடிங் நின்ன பிறகு கட்டாய குளிப்பு நிறைவேற்றாமல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமான்றதுதான் நிறைய பேருக்கு டவுட். சில பேர் நினைப்பாங்க, ப்ளீடிங் தான் நின்னுருச்சு, ப்ளீடிங் இருக்கும் போதுதானே கணவன் மனைவி உடல் உறவு கொள்ளக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டுங்க. ஹைல் நிலையில் ப்ளீடிங் நின்ன பிறகும் அந்த பெண் கட்டாய குளிப்பு நிறைவேற்றுவதற்கு முன் கணவன் தன் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இது பாவ செயலாகும். ஏன்னா கணவன் தன் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட குறிப்பிட்ட காலம் வரை அனுமதி இல்லைன்றது திருக்குறான் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதவிடாய் நின்ற பிறகு அந்த பெண் தூய்மை அடைய உசுல் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதாவது கட்டாய குளிப்பு கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதன் பிறகே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம். ஹைல் நிலையில், அதாவது மாதவிடாய் காலத்தில் உசுல் நிறைவேற்றாமல் ஒருவேளை இந்த தவறு நடந்துடுச்சுன்னா அரை அல்லது 1 தீனார் தானம் சதகா செய்ய வேண்டும். ஏன்னா திருக்குறான்ல கிளீனா மென்ஷன் பண்ணிருக்காங்க, உங்கள் மனைவி முழுமையாக தூய்மை அடையும் முன் அவளை நெருங்காதீர்கள். நல்லா தெளிவா புரியுது இல்லையா? உசுல் கண்டிப்பா கடமைன்றது. மாதவிடாய் ப்ளீடிங் நின்றாலுமே அந்த பெண் தூய்மை நிலையை அடைய கட்டாயம் குளிக்கணுங்க. அதற்கு முன் கண்டிப்பாக கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை நான் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி இந்த தவறு நடந்ததுன்னா கண்டிப்பாக அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும். அதற்கு ஈடாக அரை அல்லது 1 தீனார் தானமாக கொடுக்கணும். இந்த அரை அல்லது 1 தீனார் சதகா கொடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குங்க. ஒரு ஆண் தன் மனைவியிடம் ஹைல் நிலையில் உடலுறவு கொள்ளும் பொழுது இரத்தப்போக்கு நிக்காமல், அதாவது ப்ளீடிங் ஸ்டாப் ஆகல, அந்த பட்சத்துல உடலுறவு கொண்டால் 1 தீனார். இரத்தப்போக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, உசலுக்கு முன் உடலுறவு கொண்டால் அரை தீனார். தீனார்னா உங்களுக்கே தெரியும், தங்க காசு தான் அந்த காலத்துல தீனார்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தீனாருக்கு என்ன வேல்யூன்றதை பார்த்து பணமாக தானம் செய்யலாம். பாவத்தை செஞ்சு அதற்கான பரிகாரத்தை செய்யறதை விட அந்த மாதிரி செயல்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒருவேளை கணவன் ஹைல் நிலையில் தன் மனைவியை இல்லற வாழ்க்கைக்கு வற்புறுத்தினால் மனைவி கண்டிப்பாக கணவனுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்க, இது பாவ செயல்னு. அப்படி சொல்லியும் கணவன் இந்த தவறை செய்தால் இந்த பாவ செயல் முழுக்க முழுக்க கணவனையே சாரும். இதை பத்தி தெரிஞ்ச தம்பதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தம்பதிகள் கண்டிப்பாக கணவன் தன் மனைவியையும் மனைவி தன் கணவனையும் பாவ செயலில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்ப்பாங்க. தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.